இன்று 20ஆம் தேதி நாங்கள் ஃபேஸ் 2 ரெண்டாவது கட்டத்தின் ரயில்வே ட்ரெயினோட முதல் சோதனை ஓட்டம் வந்து வயாடக்டில் மேலே இதில் வந்து வழித்தடத்தில் பண்ணுறதுக்கு ஒரு முடிவு செய்திருந்தோம். அது இன்று இப்போ நாங்கள் அதை வெற்றிகரமாக முடித்திருக்கிறோம். அதில் சில சேலஞ்சஸ் வந்தது. இருந்தாலும் அது வந்து ஃபுல்லாக அதை கடந்து இன்றே 20ஆம் தேதியை வந்து நாங்கள் முடித்திருக்கிறோம். இதே போன்று படிப்படியாக பல மைல்ஸ்டோன்ஸை கிராஸ் பண்ணி வருகின்ற டிசம்பர் மாதத்தில் வந்து நாங்கள் இந்த சர்வீஸை வந்து கமிஷன் பண்ணுறதுக்கு நடவடிக்கை எடுத்து வருகிறோம். நன்றி. சோதனை தொடருங்களா சார்? ஆமாம், சோதனை வந்து தொடர்ந்துட்டு இருக்கோம். இப்போ வந்து அடுத்த மாதம் 28ஆம் தேதி போல் வந்து போரூர் வரை வந்து ட்ரெயினை ஓட்டுறதுக்கு வந்து நடவடிக்கை எடுத்துட்டு வருகிறோம். அது இப்போ வந்து இன்றைக்கு வந்து முல்லைத்தோட்டம் வரை தான், அதாவது 3 கிலோமீட்டரு. மீதி வந்து போரூர் வரைனா 10 கிலோமீட்டர் ஓட்டணும். அது வந்து 28ஆம் தேதி வந்து ஏப்ரல் 28ஆம் தேதி வந்து நம்ம அடுத்த சோதனை ஓட்டுறதுக்கு நடவடிக்கை. அதுவரை இந்த பகுதியில் வந்து தொடர்ந்து சோதனை ஓட்டங்கள் நடந்தது. கன்ஸ்ட்ரக்ஷனான பொருள் எல்லாம் ஓவரில் ஆயிடுச்சு. அடுத்து ரயில் பெட்டிகள் வரதுக்கான அந்த மூவ்மெண்ட் எங்கே வந்து எங்கே இருக்கும்? இதுவரை 3 செட் ஆஃப் ரயில் பெட்டிகள் ஏற்கனவே வந்துடுச்சுங்க. இப்போ இந்த மாதத்தில் இன்னொரு 3-4 செட்ஸ் வரும். மாதத்துக்கு ஒரு 3 இல்லை 4 ரயில் பெட்டிகள் வந்து ரயில் செட்ஸ் வந்து ட்ரெயின் செட்ஸ் வந்து சப்ளையில் வந்து எதிர்பார்த்துட்டு இருக்கோம். முழுமையாக மக்கள் பயன்பாட்டுக்கு எப்போ சார் வரும்? மக்கள் பயன்பாடு இந்த பகுதி இந்த அதாவது பூனமல்லி பைபாஸ்லேருந்து போரூர் 10 கிலோமீட்டர் ஸ்ட்ரெச் வந்து வருகின்ற டிசம்பர் மாதத்தில் வந்து கமிஷன் பண்ணுறி மக்களின் முழு உபயோகத்துக்கு வரும். Yes, absolutely. It was operated by a driver today. It was a pure, first level test run on the viaduct. And naturally, it has to be very slow, and we have to be very cautious in the first run. And in fact, the maximum speed with which we ran was only just about 15 kilometers to 20 kilometers per hour today. And this, in the course of 1 week, we should be enhancing to about 60 to 80 kph also. சரி, இப்போ வழக்கமாக இயங்குற அதே ரயில் தானால இதில் வர சிறப்புங்களா? இதெல்லாம் அப்புறமா மற்ற ஜென்ரல் கொஸ்டின்ஸ் கேட்குறீங்க.